அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம். மீனவர் காலையின் ஊடாக இணைந்திருக்கின்றோம். அமெரிக்காவினுடைய அதிநவீன போர் விமானங்கள் ஈரானால் சுட்டு வீழ்த்தப்பட்டதன் பின்னர் ஒரு விமானியை தாங்கள் மீட்டிருப்பதாக அமெரிக்கா கூறினாலும் அது உறுதிப்படுத்தவில்லை. மேலும் ஒரு விமானியை தேடும் நடவடிக்கைகள் தொடர்ச்சியாக இடம்பெற்று வருவதாக அமெரிக்கா தெரிவித்திருக்கின்றார்கள். இந்த சூழ்நிலையில் 32 மணி நேரங்கள் கடந்துவிட்ட சூழ்நிலையில் அமெரிக்க விமானி கண்டுபிடிக்கப்பட்டாரா இல்லையா என்ற வாத பிரதிவாதங்கள் மிகப்பெரிய அளவில் அமெரிக்காவில் பரபரப்பு ஏற்படுத்தியிருக்கின்றன. ஒருவேளை அமெரிக்காவின் விமானி ஈரானிய படைகளிடம் அல்லது ஈரான் மக்களிடம் உயிருடன் சிக்கிவிட்டால் இது ட்ரம்ப் நிர்வாகத்திற்கு மிகப்பெரிய நெருக்கடி ஏற்படுத்தலாம் என்ற செய்தி வழியாக இருக்கின்றது. இந்த நிலையில் பதற்றமடைந்துள்ள அமெரிக்க இஸ்ரேல் கூட்டுப்படைகள் ஈரானின் அணு நிலையம் மீது நடத்திய தாக்குதல்கள் மேலதிக பதற்றத்தை ஏற்படுத்தி இருக்கின்றன. அணுசக்தி மையம் மீதான தாக்குதலை ஐஏ அமைப்பு மிக கடுமையாக கண்டித்திருக்கின்றார்கள். சீனா ஒரு அதிரடியான நகர்வை ஆரம்பித்துள்ளமை சீனாவும் இந்த போர்க்காலத்திற்குள் வரப்போகின்றார்களா என்று மிகப்பெரிய கேள்வி ஏற்படுத்தி இருக்கின்றது. இந்த நிலையில் தற்போது வெளியாக இருக்கக்கூடிய பிந்திய மிக முக்கியமான சம்பவங்களை இந்த காணொலியில் பார்க்கலாம். ஈரானின் வான் பாதுகாப்பு அமைப்புகளை முற்றாக சிதைத்து விட்டோம். ஈரானின் வான் பாதுகாப்பு அமைப்பு என்று ஒன்றே கிடையாது. அந்த அளவுக்கு நாங்கள் அவர்களுடைய வான்படையையும் வான் பாதுகாப்பு ஏவுகணைகளையும் தரைமட்டமாக்கிவிட்டோம் என்று அமெரிக்கா தொடர்ச்சியாக கூறி வந்தமை எவ்வளவு பொய்யான ஒரு விடயம் என்பதை தற்போது உலகம் உணர்ந்திருக்கும் என ஈரானினுடைய வான் பாதுகாப்பு இஸ்லாமிய குடியரசு இராணுவ தளபதி மொஷோன் ரைசி அவர்கள் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் பதிவிட்டிருக்கின்றார். அமெரிக்கா கூறக்கூடிய பொய்கள் ஒவ்வொன்றாக இந்த உலகத்தின் முன்பாக தோலுரித்து காட்டப்பட்டு கொண்டிருக்கின்றன. ஈரான் இராணுவ ரீதியாக மட்டும் யுத்தத்தில் வெற்றி பெற்றவில்லை, இராயதந்திர ரீதியாகவும் அமெரிக்காவின் உடைய பொய்முகத்தை உலகத்தில் தோலுரித்து காட்டுவதிலும் கூட மிகப்பெரிய வெற்றியை பெற்று கொண்டிருக்கின்றார்கள் என்ற விடயத்தை தெரிவித்திருப்பதுடன் அடுத்து வரும் நாட்களில் மேலும் பல ஆச்சரியங்கள் அமெரிக்காவுக்கும் உலகத்துக்கும் காத்திருக்கின்றன. புதிய ரக ஏவுகணைகளை தாங்கள் களமிறக்கி இருப்பதனால் அமெரிக்க விமானங்கள் இனி ஒரு ஆபத்தான கட்டத்தை ஈரானில் சந்திக்கப் போகின்றார்கள் என்ற விடயத்தையும் தெரிவித்திருக்கின்றார்கள். ஏற்கனவே F-16 விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டதன் பின்னர் A-10 விமானம் அமெரிக்காவுடைய இராணுவ ஹெலிகாப்டர்கள் என அடுத்தடுத்து ஒரு 2 நாட்களுக்குள் 5 வான்கலங்களை எங்குனைன் ரீப்பர் உட்பட ட்ரோன்களை சேர்த்தால் 7 வான்கலங்களை விமானங்கள், ஹெலிகாப்டர்கள், உளவு ட்ரோன்கள், தாக்குதல் விமானம் என அடுத்தடுத்து அமெரிக்கா இழந்திருப்பது அமெரிக்கர்கள் மத்தியிலேயே மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தி இருக்கின்றது. யாராலும் சுட்டு வீழ்த்த முடியாத விமானங்கள் என்று சொல்லப்பட்ட விமானங்களை ஈரான் சுட்டு வீழ்த்தி இருக்கின்றார்கள். இந்த விவகாரம் உலகம் முழுவதும் பேசுபொருளாக இருக்கும் இந்த சூழ்நிலையில் சீனாவிலிருந்து ஈரானை நோக்கி செல்லக்கூடிய கப்பல்கள் மீண்டும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றன. ஏனெனில் இந்த போர் உச்சமடைந்துள்ள சூழ்நிலையில் சீனாவிலிருந்து ஈரானுக்கு ஏவுகணை எரிபொருள் தயாரிக்க தேவையான வேதிப்பொருட்கள் அடங்கிய கப்பல் புறப்பட்டிருப்பதை அமெரிக்காவினுடைய வாஷிங்டன் போஸ்ட் பத்திரிகை உறுதிப்படுத்தி இருக்கின்றார்கள். சீனாவின் கால்வான் துறைமுகத்தில் இருந்து புறப்பட்ட ஷாப்டிஸ் மற்றும் வார்ஷின் ஆகிய இரண்டு ஈரானிய சரக்கு கப்பல்கள் அதிநவீன ஈரானிய பாலிஸ்டிக் ஏவுகணைகளுக்கு தேவையான திரவ மற்றும் திட எரிபொருட்களை ஏற்றி சென்றுள்ளதை செயற்கைக்கோள் புகைப்படங்கள் உறுதிப்படுத்தி இருக்கின்றன. அதேபோல் சீன துறைமுகத்தில் இருந்து இந்த திட எரிபொருள் பாலிஸ்டிக் ஏவுகணைகளுக்கு பயன்படுத்தக்கூடிய திட எரிபொருள், திரவ எரிபொருள், கனிப்பொருட்கள் அடங்கிய கப்பல்கள் சென்றுள்ளதை கடல்வழி கப்பல் போக்குவரத்தை கண்காணிக்கக்கூடிய கடல்சார் போக்குவரத்து நிறுவனமும் உறுதிப்படுத்தி இருக்கின்றார்கள். 180 முதல் 200 ஏவுகணைகளை தயாரிக்க போதுமான இந்த எரிபொருள் விநியோகம் ஈரானிய தாக்குதல் திறனை அதிகரிக்கலாம் என்றும் இந்த நேரத்தில் ஈரானுக்கு மிகப்பெரிய அளவில் சீனா உதவிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை வெளிப்படுத்துவதாக அமைந்திருப்பதாக வாஷிங்டன் போஸ்ட் செய்தி வெளியிட்டிருக்கின்றார்கள். ஏற்கனவே ரஷ்யா சீனாவினுடைய ஆதரவு ஈரானுக்கு இருப்பதாக குறிப்பிட்டாலும் தற்பொழுது பாலிஸ்டிக் ஏவுகணைகளுக்கு தேவையான வேதிப்பொருட்களையும் திட எரிபொருட்களையும் அவசரமாக அனுப்பும் அளவுக்கு சீனா இந்த போரில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள் என்பதை செய்மதி சேட்டலைட் புகைப்படங்களூடாக அமெரிக்காவினுடைய ஊடகம் ஒன்று வெளியிட்டுள்ளமை இந்த போரில் சீனா முழுமையாக குதிக்கப் போகின்றதா என்ற கேள்விகளை எழுப்பியிருக்கின்றது. ஏற்கனவே கடந்த 2 நாட்களாக எமது காணொலிகளை பார்த்து வரக்கூடிய நண்பர்களுக்கு ஒரு விடயம் நன்றாக தெரியும். இந்த போரிலே
சீனா கடந்த 2-3 தினங்களாக வெளியிட்டு வரக்கூடிய வார்த்தை பிரயோகங்கள் மிக கடுமையாக இருக்கின்றன. குறிப்பாக டெஹ்ரானிலிருந்து மேற்கு ஈரான் நகரங்களை இணைக்கும் கராச் பாலம் தகர்க்கப்பட்டதன் பின்னர் இது ஒரு அப்பட்டமான போர்க்குற்றம் மட்டுமல்ல, இது ஒரு மன்னிக்க முடியாத ஒரு குற்றம் என்ற வார்த்தையை சீனா பயன்படுத்தி இருந்தார்கள். அடுத்து நேற்றைய தினம் ஒரு விடயத்தை சீனா தெளிவாக சொல்லியிருந்தார்கள். வெறும் பிராந்திய மோதலாக மத்திய கிழக்கில் நடைபெற்று கொண்டிருக்கும் மோதலை ஈரானின் உட்கட்டுமானங்களை தொடர்ச்சியாக தாக்குவதனூடாக ஒரு உலக போராக அமெரிக்காவும் இஸ்ரேலும் மாற்றப் போகின்றார்களா என்ற கேள்வியை சீனா எழுப்பியிருந்தார்கள். ஏனெனில் இப்போது மத்திய கிழக்கு பிராந்தியத்திற்குள் தான் இந்த போரினுடைய பொருளாதார தாக்கங்கள் ஒட்டுமொத்த உலகையும் மிகப்பெரிய பாதிப்புக்குள்ளாக்கி இருந்தாலும் போரினுடைய நேரடி தாக்கங்கள் இஸ்ரேலிலும் ஈரானிலும் மத்திய கிழக்கு நாடுகளுக்குள்ளேயும் தான் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. அந்த தாக்கம் ஒட்டுமொத்த உலகத்திற்கும் வருவதுதான் அமெரிக்கா இஸ்ரேலின் உடைய எண்ணமா என்ற ஒரு கேள்வியை சீனா எழுப்பியிருந்தார்கள். அதே போல் போரை உடனடியாக அமெரிக்கா இஸ்ரேல் நிறுத்தாவிட்டால் அடுத்து வரும் நாட்கள் மிக மோசமான ஒரு விரிவாக்கத்தை இந்த போர் ஏற்படுத்திவிடும் என்பதையும் சீனா மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி வரும் சூழ்நிலையில் ஈரானின் ஏவுகணை தயாரிப்புக்கு தேவையான பாலிஸ்டிக் திட எரிபொருட்கள் சீனாவிலிருந்து சென்றிருக்கின்றன. எனவே ஈரானுக்கு ஆதரவாக சீனா முழுமையாக களமிறங்கப் போகின்றார்களா என்ற வாத பிரதிவாதங்கள் அமெரிக்காவில் தீவிரமடைந்திருக்கின்றன. அடுத்து ஈரானினுடைய பாலங்கள், பல்கலைக்கழகங்கள், கல்வி நிலையங்கள், தொழில்நுட்ப கல்லூரிகளை இலக்கு வைத்து காட்டு மிராண்டித்தனமான தாக்குதல்களை செய்து வரக்கூடிய அமெரிக்கா இஸ்ரேல் கூட்டணி இன்றைய தினம் மிகப்பெரிய ஆபத்தை ஏற்படுத்தும் வகையில் ஈரானின் புஷர் அணுமின் நிலையத்தின் மீது ஒரு மிக கடுமையான தாக்குதலை நடத்தியிருக்கின்றார்கள். இதில் 2 பேர் கொல்லப்பட்டிருப்பதான செய்திகளை ஈரானுடைய அணுசக்தி மையம் வெளியிட்டிருக்கின்றார்கள். இது ஒரு சிவப்பு கோட்டை தாண்டிய தாக்குதலாக இருப்பதால் ஒருவேளை இந்த தாக்குதல் நடைபெற்று அணுக்கதிர்வீச்சு இடம்பெற்றால் லட்சக்கணக்கான மக்கள் மிகப்பெரிய பாதிப்பை சந்தித்திருப்பார்கள். மிகப்பெரிய அளவில் பொதுமக்கள் மிக மோசமான ஒரு பேரழிவை சந்திக்கும் நிலை ஏற்படும். இவற்றையெல்லாம் தெரிந்து கொண்டும் இஸ்ரேல் அமெரிக்கா குறிப்பாக புஷர் அணு மின் நிலையத்தின் மீது நடத்திய தாக்குதல்கள் மிகப்பெரிய அளவில் பேசுபொருளாக மாறியிருக்கின்றது. இவர்கள் வேண்டுமென்றே ஒரு அணுவாயுத யுத்தத்தை நோக்கி உலகை நகர்த்துகின்றார்களா என்ற கேள்விகளும் எழுப்பப்பட்டிருக்கின்றன. ஈரானின் மிக முக்கியமான புஷர் அணுமின் நிலையம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளை குறிவைத்து அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் படைகள் இன்று காலை மிக கடுமையான வான்வழி தாக்குதலை நடத்தியதாகவும் இதில் 2 அந்த அணுசக்தி மையத்தை பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த 2 IRGCயினுடைய வீரர்கள் கொல்லப்பட்டிருப்பதாகவும் அணுமின் நிலையத்திற்கு நேரடி பாதிப்புகள் இல்லாவிட்டாலும் கூட அதன் கட்டிடங்கள் மிகப்பெரிய அளவில் சேதமடைந்திருக்கின்றன. துணை கட்டிடம் ஒன்றும் பலத்த சேதமடைந்திருப்பதாகவும் இடிபாடுகளை அகற்றும் பணி இடம்பெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அணுசக்தி மையம் தாக்கப்பட்டதால் ரேடியேஷன் லீக் வெளியேறுமா என்ற அச்சம் நிலவிய சூழ்நிலையில் தற்போதைக்கு எந்த கதிர்வீச்சு அபாயமும் இல்லை என்று அணுசக்தி அமைப்பு தெரிவித்திருக்கின்றது. இருந்த போதிலும் தொடர்ச்சியான தாக்குதலை இஸ்ரேல் அமெரிக்கா நடத்தினால் ஒருவேளை அணுக்கதிர்வீச்சு ஏற்பட்டால் அது மிக மோசமான மனித பேரழிவை ஏற்படுத்தும். இஸ்ரேல் அமெரிக்காவின் உடைய நடவடிக்கைகளுக்கு IAEA அமைப்பும் கண்டனம் வெளியிட்டிருக்கின்றார்கள். ஐநாவோ IAEA அமைப்போ எதுவாக இருந்தாலும் கண்டனங்கள் வெளியிடுவதை தவிர அவர்கள் இதற்கு மேல் எந்த விடயத்தையும் செய்யப்போவதில்லை, செய்யக்கூடிய அதிகாரங்களும் இல்லை. அனைத்துக்கும் கண்டனங்கள் வெளியிடுவதற்கு வெற்று பேப்பர்களில் அறிக்கைகளையும் சுற்றறிக்கைகளையும் கண்டன தீர்மானங்களையும் வெளியிடுவதற்கு எதற்காக அமைப்புகள்? இந்த அமைப்புகள் எல்லாம் வெற்று லெட்டர்ஹெட் அமைப்புகள் என்று சில அமைப்புகள் ஒரு இயங்கிக் கொண்டிருப்பார்கள். வெறும் அறிக்கைகள், கண்டனம் தெரிவிக்கின்றோம், வருத்தம் தெரிவிக்கின்றோம் எழுதி கொண்டே இருப்பார்கள். அந்த குப்பைகளை அதற்கு சார்ந்த நாடுகள் எடுத்து அவர்களின் அறிக்கையை குப்பை தொட்டியில் வீசி விடுவார்கள். அதுபோல தான் இந்த IAEA அமைப்பு, UN அமைப்பு எல்லாம் தற்போது செயலிழந்திருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இது ஒரு ஆபத்தான அதிகரிப்பு என்பதை பல்வேறுபட்ட நாடுகளும் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார்கள். எனவே இதற்கு பதிலடியாக ஈரான் ஒரு மிக கடுமையான தாக்குதலை இஸ்ரேலினுடைய டிமோனா அணு உலை மற்றும் ஏனைய பகுதிகளில் நடத்தினால் நிலைமை மோசமடையலாம் என்ற ஒரு அச்சமும் எழுந்திருக்கின்றது. ஏனெனில் ஏதாவது ஒரு நாடு ஒரு அணு உலையை தாக்கி ஈரான் இஸ்ரேலில் இருக்கக்கூடிய அணு உலையை தாக்கினாலும், அமெரிக்கா இஸ்ரேல் ஈரானின் அணு உலையை தாக்கினாலும் அதில் ஒரு கதிர்வீச்சு ரேடியேஷன் ஆபத்து ஏற்பட்டுவிட்டால் அதன் பாதிப்பு லட்சக்கணக்கான மில்லியன் கணக்கான மக்களை ஆபத்துக்குள் ஆழ்த்திவிடும் என்பதுதான் மிகப்பெரிய கவலையாக தற்போது எழுந்திருக்கின்றது.
அடுத்து ஈரானினுடைய அறிவியல் துறை அமைச்சர் குறிப்பிடுகின்றார், இஸ்ரேல் அமெரிக்காவின் உடைய ஆக்கிரமிப்பாளர்கள் இதுவரை 25 பல்கலைக்கழகங்கள், 5 தொழில்நுட்ப கல்லூரிகள், 5 அகழ்வு ஆராய்ச்சி மையங்கள், தடுப்பூசி மற்றும் மருத்துவ ஆராய்ச்சி நிலையங்கள் 35 அறிவியல் சார்ந்த இடங்களை தாக்கியிருக்கின்றார்கள். உண்மை என்னவென்றால் எதிரிகள் தற்போது கற்காலத்திற்கே திரும்பிவிட்டார் என்பதை தெளிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. கற்காலத்தில் தான் அறிவில்லாத தனத்தினால் மனிதன் பிடித்து உண்பதையும் மனிதன் வேட்டையாடுவதையும் மிக மோசமான ஒரு மனோபாவத்தில் இருந்தார்கள். அதேபோல் இந்த கல்வி நிலையங்களை அளிக்கக்கூடிய அமெரிக்காவின் நடவடிக்கை அவன் கற்காலத்திற்கே திரும்பி விட்டானா என்ற ஒரு எண்ணத்தை ஏற்படுத்துவதான குற்றச்சாட்டுக்களை அவர் முன்வைத்திருக்கின்றார். அடுத்து வழக்கம் போல தன்னுடைய ட்ரூ பிராமிஸ் அலையை ஈரான் நடத்தி இருக்கின்றார்கள். இஸ்ரேலினுடைய பெனிப்ராக் பகுதியில் மிக கடுமையான சேதம் ஏற்பட்டிருக்கின்றது. டெல்லோவிவ் நகரிலும் வாகனங்கள், கட்டடங்கள், கார்கள் தீப்பற்றி எரியக்கூடிய காட்சிகள் வெளியாக இருக்கின்றன. அதிகளவான கொத்துக்குண்டுகள் வீசப்பட்டமையால் மிகப்பெரிய அளவில் சேதங்கள் ஏற்பட்டிருக்கின்றது என்ற செய்தியும் தற்போது வெளியாக இருக்கின்றன. எனவே ஈரானிய தாக்குதல்கள் தொடர்ச்சியாக இஸ்ரேலுக்குள் தங்குதடைகின்றன நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இடைமறைப்புகள் இல்லாமல் இஸ்ரேல் மிக மோசமான சேதத்தை சந்தித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் எவ்வளவுதான் மூடிமறைத்தாலும் ஈரானிய தாக்குதலால் ஏற்பட்ட சேதங்கள் குறித்து தற்போது வீடியோ பதிவுகளாக வெளிவந்து அந்த சேதத்தினுடைய தாக்கங்களை மிக தெளிவாக உலகுக்கு உணர்த்தி கொண்டிருக்கின்றன. அடுத்து சவுதி அரேபியாவின் ரியாத்தில் உள்ள அமெரிக்க தூதரகம் மீது இடம்பெற்ற ஈரானிய தாக்குதல் குறித்து ஒரு முக்கிய தகவலை இன்று அமெரிக்க தூதரகத்தை மேற்கோள் காட்டி அமெரிக்காவினுடைய புலனாய்வு இதழ் ஒன்று செய்தி வெளியிட்டிருக்கின்றார்கள். வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் பத்திரிகையும் இந்த செய்தியை மீண்டும் பதிவிட்டிருக்கின்றார்கள். அமெரிக்க ஊடக அறிக்கைகளின்படி சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய அமெரிக்க தூதரகம் மீதான தாக்குதலில் சிறிய சேதங்கள் ஏற்பட்டதாகவும் உட்கட்டுமானங்களுக்கு சில சேதங்கள் ஏற்பட்டதாகவுமே அமெரிக்காவும் சவுதி அரேபியாவும் அப்போது அறிவித்திருந்தார்கள். ஆனால் உண்மை நிலை என்னவென்றால் அதில் பணியாற்றக்கூடிய நூற்றுக்கணக்கான ஊழியர்களை வெளியேற்றும் அளவுக்கு அங்கு நிலைமை மோசமடைந்தவை மட்டுமல்ல, அந்த தூதரகத்தில் ரகசியமாக செயற்பட்டு வந்த மத்திய புலனாய்வு முகமை சிஐஏயின் உடைய கட்டிடங்களும் முற்றாக தரைமட்டமாக்கப்பட்டுள்ளன என்ற செய்தி வெளியாக இருக்கின்றது. அதாவது இன்னும் சில மாதங்களுக்கு சிஐஏ அமைப்பினர் அங்கு செயற்பட முடியாத அளவுக்கு அந்த கட்டிடங்களும் கணனி அமைப்புகளும் அவர்களுடைய கணனி தொழில்நுட்ப சாதனங்களும் முற்றாக எரிந்து சாம்பலாக இருக்கின்றது என்ற செய்தியை அமெரிக்க ஊடகங்கள் வெளியிட்டிருக்கின்றார்கள். எனவே இந்த அமெரிக்க அரசும் இஸ்ரேலிய அரசும் தங்களுக்கு ஏற்படக்கூடிய இழப்புகளை எவ்வளவு தூரம் மூடி மறைக்கின்றார்கள் என்பதை இந்த விடயங்கள் தெளிவாக காட்டுகின்றன. தாக்குதல் நடந்து 15 நாட்களின் பின்னர் அமெரிக்க ஊடகங்கள் இந்த தாக்குதலில் இடம்பெற்ற சேதங்கள் குறித்து புலனாய்வு செய்து உண்மைகளை அறிவிக்கின்றார்கள் என்றால் இவ்வளவு தூரம் இங்கு சேதங்களை இவர்கள் மறைப்பு செய்கின்றார்கள் என்பதையும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. சவுதி அரேபியா சிஐஏ அலுவலகம் இயங்குவதற்கு மிக பெரிய அளவில் இடமளித்திருந்தார்கள் என்ற செய்தியும் சவுதி அரேபியாவுடைய இரட்டை நிலைப்பாட்டை தெளிவுபடுத்துவதாக பல ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றார்கள். அடுத்து ஈரானுடைய சபாநாயகர் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார். பிராந்திய வளைகுடா நாடுகள் எங்களுடன் நேரடியாக தொடர்பு கொண்டு ராஜதந்திர உறவுகளை மேற்கொள்ள முடியும். அமெரிக்காவுடனோ அல்லது ஏனைய நாடுகள் மூலமாகவோ எங்களை தொடர்பு கொள்ள தேவையில்லை. நாங்கள் அண்டை நாடுகளை சகோதரத்துவத்துடன் தான் பார்க்கின்றோம். ஆனால் எதிரியினுடைய தளங்களை அந்த நாடுகளில் வைத்து கொண்டு நீங்கள் சகோதரத்துவத்துடன் கைகுலுக்கினால் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். இது ஒரு முதுகில் குத்தும் செயற்பாடு. ஏனால் என்னை தாக்க வரும் எதிரியை உங்கள் வீட்டில் வைத்து அவனுக்கு பாதுகாப்பும் இடமும் கொடுத்து விட்டு எங்களிடமும் நீங்கள் எங்கள் சகோதரர் என்று கை கொடுத்தால் அது முழுக்கையான ஒரு நயவஞ்சகத்தனம். இதைத்தான் ஈரான் தெளிவாக குறிப்பிடுகின்றார்கள். பிராந்திய நாடுகள் எங்களுடன் ராஜதந்திர உறவுகளுக்கு நாங்கள் தயாராகவே இருக்கின்றோம். திறந்த மனத்துடன் பேச்சுவார்த்தை நடத்தலாம். இந்த பிராந்தியத்தை தீயிட்டு கொளுத்தும் எதிரியிடமிருந்து நீங்கள் விடுபட்டால் மட்டுமே உங்கள் நாடுகள் அமைதி அடைய முடியும் என்ற ஒரு விடயத்தை ஒரு திட்ட தெளிவான செய்தி அரபுலக நாடுகள் அந்த தலைமைகள் சிந்திப்பார்களா என்பதை பார்க்கலாம். ஆனால் ஈரான் இன்று ஒரு சந்தர்ப்பத்தை வழங்கி இருக்கின்றார்கள். நாங்கள் பேசுவோம், நேரடியாக எங்களிடம் பேசுங்கள், நேரடியாக உங்கள் சிக்கல்களை சொல்லுங்கள், தாக்குதல்களை நிறுத்துவோம், எதிரிக்கு இடம் கொடுத்து எங்களுக்கு எதிரான சதி நடவடிக்கைகளை விட்டுவிடுங்கள், அல்லாது விட்டால் அடுத்து என்ன நடக்கும் என்பதையும் ஒரு எச்சரிக்கையாக ஈரான் தெரிவித்திருக்கின்றார்கள். ஈரான் நீட்டிய கையை அவர்கள் பற்றப்போகின்றார்களா அல்லது கையை உதறிவிட்டு தங்கள் நாடுகளை
தாங்களே அளிக்கப் போகின்றார்களா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். இறுதியாக இத்தாலியினுடைய பிரதமர் ஜார்ஜியோ மெலோனி அவர்கள் கத்தாருக்கு வருகை தந்து கத்தார் அமீரை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கின்றார். இந்த நேரத்தில் இவர்களுடைய சந்திப்பு நிச்சயமாக ஈரான் அமெரிக்கா யுத்தம் தொடர்பிலும் கார்முஸ் ஜலச்சந்தியை திறப்பது தொடர்பிலுமே பேச்சுவார்த்தை இடம்பெற்றிருக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. மிக முக்கிய விடயங்கள் பேசப்பட்டதாக ஜார்ஜியோ மெலோனி இத்தாலியினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகமும் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். கத்தாரினுடைய பிரதமர் அலுவலகம் இதை குறிப்பிட்டிருக்கின்றார்கள். எனவே இவர்களுடைய பேச்சுவார்த்தைகள் ஏதாவது முன்னேற்றத்தை ஏற்படுத்துமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். ஏனெனில் தற்போதுள்ள சூழ்நிலையில் ஈரானை தாக்குதலுக்கு இலக்கானாலும் கூட ஓரளவுக்கு ஈரான் மிகப்பெரிய அளவில் கோபமடையாத நாடுகளாக கத்தாரும் ஓமனும் காணப்படுகின்றன. எகிர்வினேட், சவுதி அரேபியா, குவைத், பஹ்ரைனுடைய நிலைமை வேறு. அவர்கள் முற்றாக ஈரானுக்கு எதிரான நடவடிக்கைகளில் இருப்பார்கள். அவர்கள் எதிரிகளை தாக்குவதைப் போல ஈரான் தாக்குகின்றார்கள். கத்தார், ஓமனில் மிக குறைவான தாக்குதல்கள், அதிலும் அமெரிக்க இலக்குகள் மட்டுமே குறிவைக்கப்பட்டிருக்கும் சூழ்நிலையில் கத்தார் மன்னர் கத்தார் மீண்டும் ஒரு பேச்சுவார்த்தையை அடித்தளமிடுவதற்கு ஐரோப்பிய நாடுகளுடன் ஒன்றிணைகின்றார்களா என்ற கேள்வியும் தற்போது எழுந்திருக்கின்றது. ஏனெனில் இஸ்ரேல் ஹமாஸ் பேச்சுவார்த்தையாக இருக்கலாம், ஆப்கானிஸ்தானில் தலிபான்களுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தையாக இருக்கலாம். பல இடங்களில் மிகப்பெரிய மோதல்களை பேச்சுவார்த்தைகளூடாக தீர்த்தவர்கள் இந்த கத்தார் நாட்டவர்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில்தான் கத்தார், இத்தாலி இணைந்து பேச ஆரம்பித்திருக்கின்றார்கள். அடுத்து இந்த பேச்சுக்களில் முன்னேற்றம் ஏற்படுமா அல்லது ட்ரம்பினுடைய முட்டாள்தனமான தொடர் முடிவுகளால் மீண்டும் உலகம் பேரழிவை நோக்கி செல்லுமா என்பதை அடுத்து வரும் நாட்கள் சொல்லப்போகின்றன. இந்த காணொளி பற்றி தொடர்பிலான உங்களது மதிப்புமிக்க கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள். தொடர்ச்சியாக இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ச்சியாக நீங்கள் வழங்கும் ஆதரவை நாங்கள் நன்றியுடன் நினைவு கூறுவதோடு இந்த மத்திய கிழக்கு பிராந்தியம் முழுவதும் நடைபெறக்கூடிய இந்த போர் விரைவில் முடிவுக்கு வர வேண்டும், அனைத்து நாடுகளிலும் அமைதி திரும்ப வேண்டும், அமெரிக்கா இஸ்ரேலினுடைய ஆக்கிரமிப்புகள் அகன்ற ஒரு அமைதியான மத்திய கிழக்கு, அமைதியான உலகம் மலர வேண்டும் என்பதுதான் எங்கள் அனைவருடைய விருப்பமாகவும் இருக்கின்றது. உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்து அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.